ஹாய், வெல்கம் டு holistic.investment.in. அவிவா ஃபார்ச்சூன் ப்ளஸ் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் லைஃப் இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட கம்பைன் பண்ணுறதுக்கும் இந்த பாலிசி லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதில் சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பாலிசி டேர்மை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. லைக் ஒரு அடிஷ்னல் 5 to 10 இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இன்னும் உங்கள் லவ்ட் ஒன்ஸ்க்கு ஒரு லாங்கர் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் என்ஷூர் பண்ணுறதுக்காக. அண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டெய்லர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறதுக்காகவே அவங்க 8 யூனிட் லிங்க் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, வேரியஸ் ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி. அண்ட் இதில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அடிஷ்னல் ப்ரீமியம் பேமெண்ட்டும் பண்ணலாம். இதனால் உங்களோட பாலிசி வேல்யூ அண்ட் பெனிஃபிட்ஸ் இன்னும் பூஸ்ட் ஆக நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் விட்ராவல்ஸுமே உங்கள் ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், லைக் பார்ஷியல் விட்ராவல் அண்ட் சிஸ்டமேட்டிக் பார்ஷியல் விட்ராவல் ஆப்ஷன்ஸ் மூலியமாக. அண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி உங்களுக்கு வேணும் உங்கள் பாலிசிக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் ரைடர்ஸ் ஆட் பண்ணலாம், லைக் ஆக்சிடென்டல் டெத் கவர் பண்ணுற மாதிரி இல்லை வேவர் ஆஃப் ப்ரீமியம் கவர் பண்ணுற மாதிரி. அண்ட் இந்த ரிட்டர்ன் ஆஃப் சார்ஜஸ் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்கள் பாலிசி மெச்சூரிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஓவரால் வேல்யூவை மேக்ஸிமைஸ் பண்ண இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை டெத் பெனிஃபிட் இருக்குது, அது பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளேயே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு கிடைக்கிறது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 3 ஆப்ஷனில் எது வந்து டேட் ஆஃப் டெத் அப்போ ஹையஸ்ட் இன் வேல்யூவில் இருக்கோ அது டெத் பெனிஃபிட்டாக கொடுக்கப்படும். அடிஷ்னலி பாலிசி ஹோல்டருக்கு டாப் அப் ஃபண்ட் இருந்துச்சுன்னா அப்போ இந்த நெக்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, டாப் அப் சம் அஷ்யூர்ட், டாப் அப் ப்ரீமியம்னு, அதில் எது ஹையஸ்ட் இன் வேல்யூ இருக்குது டேட் ஆஃப் டெத்தோ அது அந்த டெத் பெனிஃபிட்டோட அடிஷ்னலாக இதுவும் பேயபிள் தான். இந்த மாதிரி டெத் பெனிஃபிட் இருக்குது. மெச்சூரிட்டி பெனிஃபிட் வந்து பாலிசி மெச்சூர் ஆகும்போது பாலிசி ஹோல்டருக்கு ஸ்க்ரீனில் காட்டுற எல்லா ஆப்ஷன்ஸுமே பேயபிள் தான் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக. ஸோ இதுதான் இந்த பாலிசியில் இருக்க பெனிஃபிட்ஸ். இப்போ இதில் இருக்க ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஃபண்ட் 2, பாண்ட் ஃபண்ட் 2, என்ஹான்சர் ஃபண்ட் 2, growth fund 2, infrastructure fund, protector fund 2, PSU fund, mid cap fund, discontinued policy fund, இத்தனை ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னொன்றுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த அசட் கிளாஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷனுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அசட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, டெப், மணி மார்க்கெட் அண்ட் அதர் கேஷ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்துமே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, லோ, மீடியம், ஹை அப்படின்ட்டு. இப்போ இந்த பாலிசியில் இருக்க வேரியஸ் சார்ஜஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ். இது நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணும் போதே டிடக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள இருக்க பேலன்ஸ் அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் பாலிசி யூனிட் அக்கௌண்ட்லேருந்து மந்த்லி ரிடீம் பண்ணிப்பாங்க யூனிட். ஸோ இப்படி தான் இந்த சார்ஜை டிடக்ட் பண்ணுவாங்க. இது த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் இந்த சார்ஜ் உங்களுக்கு இருக்குது. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூட் பாலிசி ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 0.50% per annum சார்ஜ் பண்ணுறாங்க. அதை தவிர இருக்க எல்லா ஃபண்ட்ஸ்க்குமே 1.35% per annum சார்ஜ் பண்ணுறாங்க. மொட்டாலிட்டி சார்ஜும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு லைஃப் கவர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் பாலிசி யூனிட் அக்கௌண்ட்லேருந்து டிடக்ட் பண்ணுவாங்க. அதுவும் இந்த பாலிசி ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளே டிஸ்கண்டினியூ பண்ணால் மட்டுமே. இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவலைஸ் ப்ரீமியம், ஃபண்ட் வேல்யூ, எந்த இயர் டிஸ்கண்டினியூ பண்ண நினைக்கிறீங்களோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்விட்சிங் சார்ஜ், மிஸ்செலனஸ் சார்ஜஸ் எல்லாம் இதில் கிடையாது. பட் இந்த சார்ஜஸோட ட்ராபேக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற ப்ரீமியம் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேரியஸ் சார்ஜஸ் எல்லாம் டிடக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் நெட் ப்ரீமியமை நீங்கள் நினச்ச ஃபண்டுக்கு அலோகேட்டே பண்ணுறாங்க. ஸோ ஓவர் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது இதெல்லாம் ஒரு ஓவர் ஹெட் காஸ்ட் ஆகிடுது உங்களுக்கு. இந்த சார்ஜஸ்லாம் அல்டிமேட்லி உங்கள் ரிட்டர்ன்ஸ் தான் இம்பேக்ட் ஆகும். ஏன்னா இப்போ இது வந்து ஓவர் டைம் இது சார்ஜஸ் டிடக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பிரின்சிபல் அமௌண்ட்டே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது கம்மியாயிடுது. ஸோ ஓவரால் அந்த ரிட்டர்னுமே இம்பேக்ட் ஆகும். இந்த மாதிரி யூலிப் தவிர மற்ற மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்காது. ஸோ அது இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்ஷனாக தான் உங்களுக்கு இருக்கும். லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இத்தனை சார்ஜஸ் அதில் இருக்காது. பட் கம்பேர் டு யூலிப் பார்த்தீங்கன்னா யூலிப்பில் இத்தனை சார்ஜஸ் இருக்கும். அதுவும் சில சார்ஜஸ் பாலிசி டேர்ம் முழுக்கவும் வரும்.
அண்ட் இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், உங்களோட ஃபியூச்சர் ப்ரீமியமை அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ் நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம் எந்தவித எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் இல்லாமல். அண்ட் டாப் அப் ப்ரீமியம் பேமெண்ட்டும் எப்போ வேணால் நீங்கள் பாலிசி டேர்ம் அப்போ பண்ணிக்கலாம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா 5 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் அலௌட் தான். இல்லைனா பாலிசி ஹோல்டர் 18 ஆகுறாங்க அப்படின்னா எது லேட்டராக நடக்குதோ அதுக்கப்புறத்துலேருந்து பார்ஷியல் வித்ட்ராவல் அலௌட். அண்ட் நீங்கள் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் ஆப்ஷன் மூலயமா ஸ்ட்ரக்சர்ட் ரெகுலர் வித்ட்ராவல்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் உங்கள் ஒரிஜினல் பாலிசி டேர்மை அடிஷ்னலாக 5 இல்லை 10 இயர்ஸ்க்கு இன்னும் கண்டினியூட் கவரேஜ்க்காக நீங்கள் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஒரு பாலிசி இயரில் அன்லிமிட்டெட் ஃப்ரீ ஸ்விட்சஸும் இருக்குது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை எஃபெக்டிவ்லி மேனேஜ் பண்ணுறதுக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தவித பாலிசி லோன் பெர்மிட்டட் கிடையாது, அலோட் கிடையாது இந்த பாலிசியில். அண்ட் இனிஷியல் இயர்ஸில் லிக்விடிட்டியும் அன்அவைலபிள் தான். சம் அஷ்யூர்ட் அவ்வளோ அடிக்குவேட்டாக இருக்கும் நம்ம ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ரீமியம்லேருந்து பண்ணுறது, அதுவும் சார்ஜஸ் டிடெக்ட் பண்ணிட்டு பண்ணுறாங்க. அண்ட் நம்மளோட ரிட்டர்ன் ஆஃப் சார்ஜஸ் வந்து இவங்க கொடுத்தாலுமே டைம் வேல்யூ ஆஃப் மணின்றது அந்த மணியோட லாஸ் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இப்போ நம்மளுக்கு லாங் டேர்மில் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஐஆர்ஆர் அனலைஸ் பண்ண போகிறோம். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க டேட்டா பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 30-year-old மேல் வந்து இந்த பாலிசி பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். சம் அஷ்யூர்ட் 20 lakhs, பாலிசி டேர்ம் 20 years, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 years, ஆனுவல் ப்ரீமியமாக 2 lakhs வருது. ஸோ இதோட ஃபண்ட் வேல்யூ தான் நமக்கு மெச்சூரிட்டியில் கிடைக்குது. இப்போ அஸ்யூம் ரிட்டர்ன் ரேட் வந்து 4%, 8% ஃபியூச்சரில் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு அஸ்யூம் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம் மெச்சூரிட்டியை. ஸோ ஜஸ்ட் வர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ குறிக்கிறதுக்காக தான். இந்த ரிட்டர்ன் கேரண்டீட் கிடையாது. இவ்வளோதான் பொட்டன்ஷியல் ரேஞ்ச் ஆஃப் அவுட்கம்ஸ் இந்த பாலிசிலனும் கிடையாது. ஆக்சுவல் ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் ஃபண்ட் வேல்யூ மாறும். பட் 4 and 8%ன்றது இது ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு வர்ஸ்ட் கேஸ் பெஸ்ட் கேஸ்ன்னு 2 சினாரியோலையுமே காட்டுறோம். ஸோ 4% வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ 28.16 lakhs வருது. அதோட ஐஆர்ஆர் 2.22% வருது. பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணோன்னா இது ஒரு பேங்கோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கொடுக்கப்படுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கம்மியான ஒரு ஐஆர்ஆர். அண்ட் 8% சினாரியோ வந்து பெஸ்ட் கேஸ் சினாரியோ. இதில் ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 49.84 lakhs. ஐஆர்ஆர் வந்து பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணோன்னா 5.97% வருது. இதுவுமே டிப்பிக்கலி ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொடுக்கக்கூடிய ரேட் ஆஃப் ரிட்டர்னோட கம்மி தான். ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட லோவராக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது இன்வெஸ்டருக்கு லாங் டேர்ம் வெல்த் அக்யூமுலேஷன் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அன்ஃபேவரபிளாக தான் இருக்கும். ஃபர்தர் மோர் இதில் கொடுக்குற சம் அஷ்யூர்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட ஃபியூச்சர் நீட்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு அடிக்குவேட்டாக இல்லை. இந்த ரிட்டர்ன் அனலைசிஸில் இந்த பிளான் வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்டாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கட்டும், சப் ஆப்டிமலாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த பாலிசி நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி யூனிட் லிங்க் பாலிசியில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தா நல்ல ரிட்டர்ன்ஸ் வருதான்றதான் பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளை வச்சு தான் ஒரு பேராமீட்டராக வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆனுவல் ப்ரீமியம் 2 lakh தான் ஒரு பேராமீட்டராக வச்சு இதில் நம்ம இந்த எக்ஸாம்பிளை பார்க்க போகிறோம். ஸோ லைஃப் கவர் பர்பஸ்க்காக ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணுறோம். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி பார்த்தீங்கன்னா 20 lakhs சம் அஷ்யூர்ட். ஆனால் ஆனுவலி நம்ம கட்ட வேண்டிய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 12,400 தான். ஸோ அந்த 2 lakh ப்ரீமியமோட கம்பேர் பண்ணோன்னா 1,87,600 rupees இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நம்மளால் அலோகேட் பண்ண முடியும். அந்த ரிமைனிங் அமௌண்ட்டை நம்ம நினச்ச மாதிரி ஒரு அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக. இதில் பாலிசி டேர்ம் 20 years, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 years. இப்போ டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸை எவாலுவேட் பண்ணுறதுக்காக நம்ம 2 சினாரியோ கன்சிடர் பண்ணுறோம். ஒன்று பிபிஎஃப்ல டெப்காக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியும், ஈக்விட்டிக்காக இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியும்.
ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டினதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ப்ரீமியம் தான் அந்த ரிமைனிங் அமௌண்ட்டை நம்ம பிபிஎஃப் இல்லை இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ பிபிஎஃப் ப்ளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு ஆனுவல் கான்ட்ரிபியூஷன் 500 rupees அது உங்களுக்கு பிபிஎஃப்க்கு தேவை. மேக்ஸிமம் லிமிட் 1.5 lakhs 15 இயர்ஸ்க்கு. ஸோ ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் இதில் 10 இயர்ஸ்னால நம்ம அந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் மினிமம் கான்ட்ரிபியூஷனாக 500 rupees அந்த மாதிரி பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் அந்த ரிக்குவயர்மெண்ட் மீட் பண்ணுறதுக்காக. ஸோ இது ஒரு சும்மா எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக தான். இப்போ மெச்சூரிட்டியில் உங்கள் பிபிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 55.37 lakhs வருது. டேக்ஸ் ஃப்ரீ அமௌண்ட் இதில் ஐஆர்ஆர் உங்களுக்கு 6.67% வருது. இதே இஎல்எஸ்எஸ் ப்ளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட இஎல்எஸ்எஸோட ப்ரொசீட்ஸ் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அட் மெச்சூரிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்கள் இஎல்எஸ்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ப்ரீ டேக்ஸ் வேல்யூ 1.14 crores. பட் இதே கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்டினதுக்கப்புறமா ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ 1.02 crores. ஸோ இஎல்எஸ்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷனோட ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 10.82% வருது. இந்த ரெண்டு ஆல்டர்னேட்டிவுமே சிக்னிஃபிகண்ட்லி உங்களுக்கு இன்ஃப்ளேஷனோட அதிகமாக தான் ரிட்டர்ன் கொடுக்குது. ஸோ லாங் டேர்ம் வெல்த் அக்யூமுலேஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே கான்ட்ராஸ்டில் அவிவா ஃபார்ச்சூன் ப்ளஸ் பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்டாக இருந்துமே நம்மளுக்கு இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பைன் பண்ணி இருக்கிறதுனால வெல்த் கிரியேஷன் அந்த அளவுக்கு அதோட ஃபுல் பொட்டென்ஷியலாக அதால் கொடுக்க முடியல. பட் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி இன்ஃப்ளேஷனையும் அவுட் பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு சுப்பீரியர் க்ரோத் பொட்டன்ஷியலையும் கொடுக்குது. ஸோ வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு ஓவர் டைம் இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் எஃபெக்டிவாக இருக்குது. அப்போ ஃபைனல் வேர்டிக் தான் என்ன நம்ம அனலைசிஸில் அவிவா ஃபார்ச்சூன் ப்ளஸ் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இந்த பிளான் வந்து நிறைய சார்ஜஸ் இருக்குது ஜென்ரலி ஒரு யூலிப் அப்படின்றதுனால. அண்ட் இந்த பிளானில் சில சார்ஜஸ் மெச்சூரிட்டியில் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணாலுமே அந்த ரிட்டர்ன்ஸை நம்ம க்ளோஸாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த பொட்டென்ஷியல் இயர்னிங்கிறது சிக்னிஃபிகண்ட்லி லோ தான். ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்டாக இருந்துமே ஒரு ட்ரெடிஷ்னல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்மியாக தான் இதோட ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஏன்னா இதோட ஹை சார்ஜஸ் இதோட ரிட்டர்ன்ஸ் ஓவர் டைம் எரோட் பண்ணிடுது, பொட்டென்ஷியலி நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸே டீரெயில் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால தான் இந்த மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண யூலிப் மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணுறது நாட் ரெக்கமெண்டட், எஸ்பெஷலி ஏன்னா லிக்விடிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும் அண்ட் கம்பேரிட்டிவ்லி மற்ற மார்க்கெட் லிங்க்ட் ஆப்ஷனோட லோவர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கிறதுனால இந்த மாதிரி பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் தவிர்க்கலாம். ஒரு பெட்டர் அப்ரோச் ஆக்சுவலி நீங்கள் பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணலாம். ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ் அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே கிடைக்கும் அண்ட் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட் லிங்க்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு அடிக்குவேட் லைஃப் கவரேஜ் கிடைக்கிற மாதிரியும் அதே நேரத்தில் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை உங்கள் டைமில் ஃப்ளெக்சிபிளாக அச்சீவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.